அப்படின்றதுனால நான் வந்து மாடியில் தொட்டிலெல்லாம் வச்சு வளர்க்கல. கொஞ்சம் இடம் இருக்குது பின்னாடி வீட்டு சைடில். ஸோ அங்கே தான் வச்சு நான் செடியெலாம் வளர்க்குறதுனால எனக்கு இது தேவைப்பட்டுச்சு. ஸோ சாம்பல்லாம் இருக்கும்ல, எரிச்ச சாம்பல் அதெல்லாம் வந்து மேலே தூவுறது. அப்புறம் வந்து இந்த உரம், தொழு உரம், இந்த மாட்டு சாணம் அந்த மாதிரி வந்து இது பண்ணுறது. அப்புறம் சில இது கெமிக்கல்ஸுமே இருக்கும், பூச்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மகசூல் மகாராஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி சாகுபடி அப்படின்னு. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து விவசாயத்தை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஊரில் வந்து எல்லாருமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாருமே விவசாயம் தான் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாதி பேர் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாலும், இப்போ வந்து ஐடி கம்பெனி அந்த மாதிரி வந்து போனாலும், சில பேர் வந்து திரும்பி கம்பெனியில் உள்ள வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே விவசாயத்துக்கே வந்து திரும்பி வந்து வரதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து விவசாயம் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கு. முன்னாடி வந்து அதிகமாக உரம் அந்த மாதிரி அப்படிலாம் போட்டாலும், இப்போ வந்து எல்லாருமே வந்து ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேக் டு ஃபார்ம் மாதிரி நம்ம திரும்பி நம்மளோட பழைய காலத்தில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து வீடியோஸ்லலாம் கூட பார்த்தாவுமே வந்து அதிகமாக வந்து உரம் எல்லாம் யூஸ் பண்ணாமல் வந்து ஆர்கானிக்காக எப்படி எப்படி வந்து கல்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். ஸோ எல்லாருமே இப்போ வந்து நாட்டு காய்கறி, நாட்டு விதைங்க அந்த மாதிரி வந்து நம்ம நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது வந்து ஒரு வகையில் வந்து நல்ல விஷயம். ஸோ அதை பற்றி தான் வந்து என்னென்னா இந்த புக் வந்து பேசுது. ஓகேவா? ஸோ இந்த புக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் ஆஃப் காய்கறி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதோ பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து லிஸ்ட் ஆஃப் காய்கறி என்னென்ன இதை பற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லிஸ்ட்லாம் வந்து என்னென்னா, ஏற்கனவே வந்து ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, ஸோ அவங்கள்ட்ட போய் டேரெக்டாக இன்டர்வியூ பண்ணி அந்த அவங்கள்ட்டே வந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, ஸோ இப்போ வந்து அதில் பூச்சி அடிச்சிருச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து எவ்வளோ நாளைக்கு தண்ணி விடணும், எந்தெந்த டைமில் வந்து அது உரம் போடணும், ஸோ விதை வந்து எப்போ விதைக்கணும், அதுக்கு ஒரு டைம் ஆஃப் டியூரேஷன் கழிச்சு எப்போ வந்து அவங்க வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும், ஹார்வெஸ்ட் பண்ணி அதை எப்படி வந்து பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சின்ன வெங்காயம் அப்படின்லாம் இருக்குன்னா, அது வந்து இப்போ நம்ம எடுத்தோன்னா கொஞ்ச நாள்லயே வந்து அப்படியே ஒரு மாதிரி உள்ள கருப்பு கருப்பாக வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதை ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த புக்கில் இருக்கும். இப்போ வந்து கத்திரிக்காய் செடினா கத்திரிக்காய் உள்ளார பூச்சி அடிச்சிடும்ல. ஸோ அந்த மாதிரி கத்திரிக்காய் உள்ளார பூச்சடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ சாம்பல்லாம் இருக்கும்ல, எரிச்ச சாம்பல் அதெல்லாம் வந்து மேலே தூவுறது. அப்புறம் வந்து இந்த உரம், தொழு உரம், இந்த மாட்டு சாணம் அந்த மாதிரி வந்து இது பண்ணுறது. அப்புறம் சில இது கெமிக்கல்ஸுமே இருக்கும், பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முக்கால்வாசி வந்து இது பண்ண முடியாது அப்படின்றதுனால சில கெமிக்கல்ஸ் வரும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபார்மரோட இன்டர்வியூ. ஒரு ஃபார்மர் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் தான். யார் யார் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்கவுங்க இடத்துக்கே போயிட்டு அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு வரா மாதிரி தான் இந்த புக் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபார்மர் ஸ்டோரின்னு தான் சொல்லணும். ஸோ ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்னென்னா, எல்லாத்துக்கும் தனித்தனியாக இப்போ வந்து விதை வந்து விதைக்கிறதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. கத்திரிக்காய், புடலங்காய், சௌசௌ, ஸோ எந்தெந்த கிளைமேட்டில் வந்து உங்களோடது வந்து விளையும், எவ்வளோ நாளில் வந்து விளையும், என்னென்ன வந்து டியூரேஷனில் வந்து எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும். உங்களுக்கு இப்போது நீங்கள் வந்து ஃபார்மிங் பண்ணுறீங்கன்னா, நான் ஏன் இந்த புக் வந்து நான் சூஸ் பண்ணேன்னா, இப்போ நான் வந்து கொல்லையில் எங்கள் வீட்டு பேக் சைடு வந்து கொஞ்சம் இதெல்லாம் போட்டிருக்கேன், காய்கறிலாம். ஸோ அதுக்காக வந்து எப்படி நான் எனக்கு வந்து ஃபார்மிங்கில் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி பண்ணணும் அதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால நான் வந்து ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் வந்து படித்தேன். எனக்கு வந்து இந்த புக் வந்து ஓகே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஒரு வேளை நீங்களும் வீட்டில் வந்து ஃபார்மிங் பண்ணுறீங்க, ஆனால் இது வந்து எப்படின்னா லேண்டில் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு தான். இப்போ மாடியில் தோட்டம் வச்சுருக்கோம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த புக் வந்து கிடையாது. ஆனால் உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் அந்த களையெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அந்த கத்திரிக்காய் செடியிலலாம் வந்து ஒரு டைம் டியூரேஷன் வந்துருச்சுன்னா அதை வந்து கிள்ளி விடணும். கிள்ளி விட்டால் தான் திரும்பி புது இது முளைக்கும். மிளகா செடியிலையும் அந்த மாதிரி வந்து கிள்ளி விடணும். அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா இது தேவையாக இருக்கும். ஸோ வந்து இந்த புக் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கி படிங்க. எனக்கு வந்து இந்த புக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஃபார்மிங் பண்ணுறதுனால நான் வந்து மாடியில் தொட்டிலெல்லாம் வச்சு வளர்க்கல. கொஞ்சம் இடம் இருக்குது பின்னாடி வீட்டு சைடில். ஸோ அங்கே தான் வச்சு நான் செடியெல்லாம் வளர்க்குறதுனால எனக்கு இது தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த இலையோட உரம் போடுறது, இந்த சாம்பல் அதெல்லாம் போடுறது, அதனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இதை நான் படித்ததுனால எனக்கு அப்படியே தெரிஞ்சிச்சா, அது இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லாததுனால கொஞ்சம் வந்து அட்வைஸ் மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து நான் இதை எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி படிங்க. அப்பார்ட் ஃப்ரம் வீடியோ எல்லாரும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட்ஸ்லாம் வருது.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து இப்போ நீங்க ஏதாச்சும் புக்ஸ் படிச்சிருந்தீங்க, ஃபிக்ஷன் தமிழ்லயா இருக்கட்டும், இங்கிலீஷ்லயா இருக்கட்டும், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் எதுனாலும் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் அதுவும் உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ பண்றேன். ஸோ மத்தவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இப்பதான் புக்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் ஒண்ணு ஒண்ணா ஏற்கனவே படிச்ச புக்ஸும் நான் இப்ப வந்து ரீகால் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்லலாம் வந்து என்னன்னா, இப்போ ஆடியோ புக்ஸ் வந்து கேட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து வரும். இப்போ நாளையிலேருந்து வரும். அதுக்கப்புறம் இடையில இடையில வந்து தமிழ், இங்கிலீஷ் 2மே கலந்து கலந்து தான் வரும். ஸோ இதுவரைக்கும் சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அந்த மாதிரி புக்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். பாய்.